தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர்களே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. திருப்பாடல் 36:9. நம் வாழ்க்கைக்கு தேவையான ஊற்று இந்த ஆராதனை. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஊற்று இந்த தெய்வீக இறைவனுடைய பிரசன்னம். அன்பர்களே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், வாழ்வு தரும் ஊற்று உம்மிடம் தானே உள்ளது. இந்த ஆண்டவரிடம் நாம் வருகிற பொழுது அந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆண்டவரிடம் வருகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதான் வாழ்க்கையை குறித்து புனித எரேமியா சொல்லுகிறார், முழு மனித வாழ்வே இறைவனின் மகிமை. மனித வாழ்வினோட நிறைவுதான் நாம் அவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவருக்கு மகிமை. அப்ப நம்ம வாழ்க்கையில் தடைகள், நம்ம வாழ்க்கையில் எரிகோக்கள், நம்ம வாழ்க்கையில் கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, அப்ப நீங்க நீக்குங்க, ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க, மாற்றுங்க தகப்பனே என்று சொல்லி இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து துதிப்போம், ஆராதிப்போம். நன்றி அப்பா, இயேசுவே நன்றி. குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை உடல் சுகத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள், உடல் சுகம் வேண்டி காத்திருக்கிற பிள்ளைகள், எங்கெல்லாம் பலவீனங்களோடு வலிகளோடு இருக்கிறார்களோ அப்பா, ஒவ்வொருவரையும் வைத்து துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை நாதரே, எங்களை விடுவித்து அருளுங்க அப்பா. எங்களை ஆசீர்வதிங்க, இந்த வல்லமையால் வாழ வைங்க. பிரியமான இறை உறவுகளை, இந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் வச்சா ஆண்டவர் அதை முற்றிலுமாய் நீக்கி விடுவார். அதுக்காக தான் டெய்லி ஜெபிங்க, பைபிள் எடுத்து படிங்க, பூசைக்கு போங்க, நல்ல பாவ சங்கீதம் செய்யுங்க, தகுதியான முறையில் திவ்ய நற்கருணை பெறுங்க. இது போதுங்க. வெற்றியினுடைய பாதை இதுதான். நீங்க வீடு கட்டணும்னு இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை மீள வேணும்னு இருக்கிறவங்க, சுகத்துக்காக இருக்கிறவங்க, நல்லது நடக்கணும் இருக்கிறவங்க, இதுதாங்க ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா. இதை நம்ம செய்து விட்டாலே வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிச்சயம். இது சரியான மனநிலையோடு செய்யணும். இது கடமைக்கு செய்வது அல்ல, சரியான மனநிலையோடு செய்வது. அதுக்கு உதாரணம் இன்றைக்கு நற்செய்தி ஆண்டவர் இயேசு சாமி தருகிறார். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 12 16 வரை உள்ள இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 5:12 16 வரை உள்ள இறைவார்த்தையில, உடம்பெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் இயேசுவிடம் வருகிறார். அவர் வந்து ஆண்டவர் முன்னாடி முதல்ல போயிடுறார். நீங்க முதல்ல பூசைக்கு வந்துடணும். நீங்க எந்திரிச்ச உடனே உங்க ஜெபத்துல நீங்க அமர்ந்துடணும். நீங்க அந்த நாளில் எப்படியாவது ஒரு ஜெபமால சொல்லிடணும். அதான் அவர் முன்னாடி வருதல். அந்த உடம்பெல்லாம் தொழுநோய், கவலை, கஷ்டம். ஆனா அவர் இயேசுகிட்ட வந்துடுறாரு. வந்து அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, பூசைக்கு வரதுக்கு முன்னாடி ஆலயத்துக்கு செல்ற அந்த என்ட்ரன்ஸ்ல தலை வணங்குறோம்ல, நற்கருணை ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பார்த்தோன்னே தலை வணங்குறோம்ல, அவர் காலில் விழுந்து, அதுதான் நான் அப்படிதான் பார்க்கிறேன், அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே நீ விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நீங்க எந்திரிச்ச உடனே பிரேயர்ல உட்கார்ந்து, ஆண்டவர் இதனால ஒப்பு கொடுக்குறேன், தடையெல்லாம் நீக்குங்கன்னு சொல்லிடணும். ஆண்டவர் நான் வெளியில போறேன், என் கூட நீங்க வாங்க, எனக்கு முன்னாடி தூதர்களை அனுப்புங்க அப்பா. ஆண்டவரே அந்த இடத்துல எந்த தடை இருந்தாலும் நீக்கப்படும்படியா ஆண்டவர் நீங்க தூதர் கட்டளை எடுங்கப்பா அப்படின்னு அப்பா நீங்க கேட்கலாம். அவர் அப்படிதான் கேட்கிறாரு, உனக்கு விருப்பமானால் இதை நீக்குங்க. உடனே இயேசுனுடைய பதில் பாருங்க, இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், இந்த நோய் நீங்குங்க. உடனே நோய் நீங்கிடுச்சு. அடுத்த நிமிடமே சொல்கிறார், உடனே கையை நீட்டி அவர் தொட்டுட்டு, நான் விரும்புகிறேன், நீ விரும்பிட்டல்ல அதனால நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை நேசிக்கிறல்ல அதனால நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை அன்பு செய்கிறல்ல நானும் உன்னை அன்பு செய்துட்டு தான் இருக்கேன். நீ அன்பு செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த வல்லமை நீ உணர்ந்து விடலாம். அவர் அன்பு எப்பொழுதுமே நம்மிடம் இருக்கிறது, அவர் கிருபை எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்கிறது. அதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம், அந்த வல்லமையை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். எப்போ நம்ம நம்புகிற பொழுது, நம்ம அவர்கிட்ட போகிற பொழுது. நண்பர்களே, 2 வகையான விடுதலை அந்த மனுஷனுக்கு. என்ன விடுதலை? 2 வகையான விடுதலைனா, உடல் வேதனைகள், உடல் முழுதும் புண்கள், தொற்று நோய், உள்ளார்ந்த பிரச்சனைகள், அது அந்த நோயிலிருந்து விடுதலை தருகிறார். 2வது மனம் சார்ந்த விடுதலை, மன நோய். அதாவது என்னன்னா, அந்த காலத்தில் தொட்டாலே பாவம். யார? நோயாளிகளை. உடல் முழுதும் நோய் இருந்தா அவளை தொட்டுட்டா பாவம், ஏன்னா நோயாளிகள்லாம் பாவிகள் அப்படின்னு நம்பினாங்க. சமூகத்துக்கு வெளியே இருந்த நிலை, மக்களோடு வாழ முடியாது, நோயாளிகள்லாம் வெளில போயிடணும், ஊருக்கு வெளியில இருக்கணும். 3வது சபிக்கப்பட்டவராக இருந்த நிலை, பாவி, சாபத்தை பெற்றவன். அதனால தான் இப்படி ஆண்டவர் வரும்பொழுது அவர் 2 வகையான விடுதலை. ஒன்று உடல் நோயிலிருந்து விடுதலை, மன நோயிலிருந்து விடுதலை. இன்னைக்கு அதே பிரச்சனை தான் நம்மளும் இருக்கும்.
உடல் நோய்கள் இருக்குல்லவா, அது காரணமான நோயும் கூட. எனவே இரண்டிலும் அவர் விடுவிக்கிறார். அவர்கிட்ட வந்துடுவோம், அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், அவர்கிட்ட ஆராதிச்சுப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, இயேசுவே நன்றி. அப்பா நீங்கள் தொடுங்கப்பா. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் உடல் சுகத்துக்காக வேண்டுகிறார்களோ, அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவே, பிள்ளைகள் கமெண்ட்ல அனுப்புகிற ஒவ்வொன்றையும் உங்களுடைய சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நீங்கள் எங்களை தொடுங்க ஆண்டவரே. எங்கள் உடல் நோய்களை குணப்படுத்துங்க ராஜா. அப்பா எங்கள் மனதில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை நீக்குங்க ஆண்டவரே. வல்லமையான இறைவன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன் ஆண்டவர், இயேசுவின் பெயரில் உங்கள் நோய் நீங்குவதாக. ஆண்டவர் இயேசுசாமியின் பெயரில் இந்த நாள் அபிஷேகமாய் இருப்பீர்களாக. ஆண்டவர் இயேசுசாமியின் பெயரில் நீ பட்ட கஷ்டங்கள், கவலைகள், மனவேதனைகள், சந்தித்த அவமானங்கள் இருந்து வல்லமையான இறைவனுடைய கிருபையில நீ விடுதலை அடைவீராக. இறைவனுடைய வல்லமை பெற தலைவணங்கி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. என் மகனே, மகளே, மகிழ்ச்சியாயிரு. நோய் நீங்கியது, வேதனையிலிருந்து விடுதலை அடைகிறாய். பிரியமான இறைவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையில் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த நாளும் இனிய நாளே. காட் பிளஸ் யூ.